வானுக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த செய்தியிலே பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து, மற்றவன்கிட்ட சொல்லலையா, இந்த ஒரு நிலத்தில் தான் அங்கே அந்த பொக்கிஷம் இருக்குது. அதை மற்றவனுக்கு தெரிஞ்சால் அவன் போட்டி போட்டுக்கிட்டு வேலை கேட்டுக்கிட்டு இருப்பேன். 500 ரூபா பெறதை நான் 1000 ரூபான்னு கூட கேட்பான் ஒருத்தன். இன்னொருத்தன் 7000 கேட்பேன், ஒருத்தன் 10,000 கேட்பேன். அது பெரிய பொக்கிஷம். அதனால் அவன் என்ன பண்ணான்னா, இந்த நிலத்தில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஐஸ்வர்யத்தை பெறணுமானா மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்க வேண்டியிருக்கு. அப்படி மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த பெரிய பொக்கிஷத்தை, அது இருக்கிற நிலத்தை வாங்கிடுறான். அப்போ அந்த நிலம் அவனுக்கு சொந்தம், அதுக்குள்ளே இருக்க பொக்கிஷம் அவனுக்கு சொந்தம். அப்படி இந்த பரலோக ராஜ்யம் ரட்சிப்பை பற்றி இயேசு இப்பேற்பட்ட ஒரு உவமையை சொல்லுகிறார். உனக்கு ரட்சிப்பு வேணுமா, உனக்கு பரலோகம் வேணுமா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கூட நஷ்டம் என்று விட்டுட்டு நீ அந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம் ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, அடுத்து இன்னொரு உவமை வருகிறது. அதுவும் பாருங்கள், 2 வசனத்தில் வருது. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான், வாங்குகிறான். இது பாருங்கள், முந்தின அந்த உவமைக்கு இந்த உவமைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த முந்தின உவமையில் அந்த ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு நிலத்தில் இருந்துச்சு. அதை வேறு யாருக்குமே தெரியலை, அந்த நிலத்துக்காரனுக்கே தெரியலை. ஆனால் எவனோ ஒருத்தன் அதை கண்டுபிடிச்சிட்டு, ஆஹா, நமக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் விற்றுப்பிட்டு அதை வாங்கினா கூட அதை போல் 1000 மடங்கு நமக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தனக்குரிய எல்லாவற்றையும் விற்று அதை போய் வாங்குறேங்கிறான். அதை வாங்கிறதுக்கு முன்னாடி, ஏய், நாங்கள் அங்கே ஒரு புதையல் இருக்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு 4 பேருக்கு போய் சொன்னானா? சொன்னான்னா அந்த நிலத்துக்காரனே அதை தோண்டி பார்த்து அதை எடுத்துருவான். மற்றவங்க போய் தோன்றதுக்குள்ளே நிலத்துக்காரனே தோண்டி போய் அதை எடுத்துருவான். இப்போ நிலத்துக்காரனுக்கு அது தெரியலை, அங்கே இருக்குதுன்னு அவனுக்கு தெரியலை. அதனால் அவன் பேக்கு மாதிரி அப்படியே இருக்கிறான். இவன் கண்டுபிடிச்சவன் கம்முன்னு இருக்கிறான். அது தனக்குரிய அது விலையை கேட்பான். என்ன விலைன்னு சொன்னால் கேட்டுட்டு அது தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்றாதான் அந்த நிலத்தை வாங்க முடியும். அப்பேற்பட்ட பெரிய விலை கொண்ட அந்த இடம், அந்த நிலம். ஆனால் அதுக்குள்ளே தான் அந்த பொக்கிஷம் இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் விற்கணும். எல்லாத்தையும் விற்கணும்னாக்க இன்றைக்கி விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கே வாங்குகிற ஆள் யாராவது இருக்காங்களா? இல்லை ஒரு வாரத்துக்குள்ள விற்று போயிடுமா, ஒரு மாதத்தில் விற்று போயிடுமா? அது உடனே ஒன்றும் வியாபாரமாகிற காரியம் இல்லை. இப்போ நானே ஒரு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் வாங்குறதுக்காக எனக்கு ஏற்கனவே இன்னொரு இருந்த இடம், ஒரு வீட்டெல்லாம் நான் விற்க போனேன். உடனே விற்கவா முடிஞ்சிச்சு? அது கர்த்தருடைய கிருபையினால் ஒரு சில மாதங்களில் விற்றுச்சு. அந்த கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா அது விற்கவே விற்காது. அப்புறம் நான் வாங்கணும்னு நினச்சதை அதை வாங்க முடியாமல் போயிருந்திருக்கோம். அப்போ கர்த்தருடைய இரக்கங்கள் கிருபையினால் ஒரு நேரம் அது விற்றுச்சு. அதை விற்றவொன்னே கொண்டு போய் அந்த நிலத்தை வாங்கினோம்.
அதுக்கு முன்னாடி நான் வாங்கிறதுக்கு முன்னாடி வேறு யாரும் அதை வாங்கியிருந்தால் அதை வாங்கினது அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த நிலத்தை அங்கே சொத்து இருக்கே, அந்த நிலத்தில் பொக்கிஷம் இருக்கே, அதை நிலத்துக்காரனுக்கு சொல்லக்கூடாது. இவன் தனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் விற்று அந்த காசெல்லாம் ஒன்று சேர்க்க வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைக்கணும். அதனால தான் எழுதியிருக்கு, நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து. இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தியை வேணும்னாக்கா மற்றவங்களுக்கு அது தெரியாதபடி மறைக்கணும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை வாங்குறதுக்கு யாருக்கும் மறைக்க வேண்டியதில்லை. ஆனால் ஏன்னு கேட்டால் அவர் எத்தனை பேருக்கு வந்தாலும் கொடுப்பாரு, அவர் ரெடியாக இருக்கார். எவ்வளோ பேர் வந்தாலும் அங்கே அந்த ரட்சிப்பை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இது பூமிக்குரிய ஆஸ்தி, இது வெளியே தெரிஞ்சால் போச்சு, அப்புறம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருந்த ஆஸ்திகளை விற்று அவன் போய் பணத்தை ஒன்று சேர்த்து அவன் போய் அந்த நிலத்தை வாங்கிட்டான்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சரி, இப்பொழுது இந்த முத்துக்கள் வியாபாரத்துக்கு வருவாங்க. இந்த முத்துக்களில் முத்து மார்க்கெட்டில் விற்கிறது. இப்பொழுதும் தூத்துக்குடியில் முத்து குளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப ஆழத்தில் போய் முத்து குளிச்சுட்டு வரணும். அதை முத்து குளிச்சுட்டா அங்கே மணல் அப்படி தோண்டணும். அங்கே தோண்டி பார்க்குறப்ப சில அந்த பைவால்ஸ் இருக்கும், அந்த முத்து இருக்கக்கூடிய அந்த சிப்பிகள் அதெல்லாம் இருக்கும். அதை திறந்து பார்த்து அதை எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணால் அங்கே நிறையா முத்துக்கள் இருக்கும். ஆனால் எல்லா முத்துக்களும் சாதாரணம் தான். இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா அல்லது ஹைதராபாத் போனீங்கன்னா அங்கே நல்ல முத்துக்கள் விற்கிறார்கள். அதில் ஏறக்குறைய எல்லா முத்துக்களும் ரொம்ப கொஞ்சம் தரம் குறைஞ்சதாக நிறையா இருக்கும். அப்புறம் ஆவரேஜ் சைஸில் அதை விட கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்புறம் நல்ல முத்துன்னு சொல்கிறதுல அது ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த முத்து மாலைகள் நீங்கள் வாங்கினீங்கன்னா, நல்ல முத்து மாலைகள் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப விலையாக இருக்குது. சாதாரண மனிதர்கள் வாங்க முடியாது. ஐஸ்வர்யவான்கள் கூட அதை ரொம்ப பிரயாசப்பட்டு தான் வாங்கணும். அப்போ அதிலே ரொம்ப விசேஷமான ஒரு முத்துன்னாக்க அந்த முத்தை வச்சிருக்கிறவனுக்கு அது பெரிய பெருமையாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் விற்றுவிட்டு போய் அந்த முத்தை வாங்குவான். பார்த்தீங்களா, இது வியாபாரி. இந்த வியாபாரி தனக்கு இருக்க மீதி எல்லா முத்துக்கள் வியாபாரத்தையும் மொத்தமாக விற்றுவிட்டு இருக்கிற எல்லாத்தையும் விற்றுவிட்டு போய் அந்த ஒரு முத்தை வாங்குகிறான். இது மார்க்கெட்டில் இருக்கிறது. இதை யாருக்கும் ரகசியமாக வச்சுக்கிட்டு வேண்டியதில்லை, அறிவிக்க ஐயோ தெரியாமல் வைக்கணும். அது பொக்கிஷம் மண்ணில் இருந்தப்போ புதையலை அதை மறைச்சி வைக்கணும். ஆனால் இது மார்க்கெட்டில் இருக்குது. என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் விற்கிறான். எல்லாத்தையும் விற்றுட்டு போய் அந்த முத்தை வாங்கி கொள்ளுகிறான். அப்படி என்ன இருக்குது, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இவன் வியாபாரி வேறு. அந்த முத்தை வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதை பற்றி மேன்மையை அறிவிக்கிறதுக்கு இந்த வியாபாரிக்கு தெரியும். வியாபாரியை இதை வாங்குறப்ப இதெல்லாம் அப்படி ஒன்றும் நல்லது இல்லைங்க அப்படின்வான். வாங்கின பிறகு சூப்பர், இதுக்கு இணையான ஒன்றுமே உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இதை கையில் வச்சுருக்க எந்த ஒரு ஐஸ்வர்யவானும் இதை கையில் வச்சுருக்கிறவனுக்கு அது ஒரு பெரிய பெருமை இல்லையா அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க. அதனால் நிறைய பேர் ஐஸ்வர்யவான்கள் போட்டி போட்டுக்கிட்டு அதை போய் வாங்க போவாங்க. அப்போ இந்த வியாபாரி இருக்கானே பெரிய ஆஸ்தியை சம்பாதிச்சிருவான். இப்போவும் சில பாருங்கள், சில ட்ராயிங்ஸு, சில அந்த பெயிண்டில் வரைஞ்ச சில படங்களை அது சும்மா வரைஞ்சவன் 100 ரூபாய்க்கு கூட யாராவது கொடுத்தா தந்துடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் சில காலங்கள் கழித்த பிறகு அந்த வரைந்த அந்த படங்கள் மிகவும் விலை உயர்ந்ததுன்னு ஏதோ ஒரு விதத்தில் போய் அது பேர் வந்துடுது. அது பேர் வந்த ஒரு பாடு உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களோட உட்கார்ந்து அவர் அந்த பந்தி அனுசரிக்கிற போது மாதிரி ஒரு படம் ஒருத்தன் வரைஞ்சிருக்கிறான். அந்த ஒரிஜினல் அது ஒரு செவத்தில் அவ்வளோ பெரிய படமாக வரைஞ்சிட்டான். அங்கே செவத்தில் அதுக்கு ஒரு
அதுக்கு ஏதோ ஒரு இதை விரித்து அது மேலே எல்லாத்தையும் வரைஞ்சிருக்கான். அதை எடுத்து சுருட்டிடலாம். அது பிற்காலங்கள், அவன் உயிரோடு இருந்த காலங்கள் அதுக்கு ஒன்றும் பெரிய வேலை தெரியல. ஆனால் அவன் மரித்த பிறகு எல்லோரும் போய் பார்த்து லியோனார்டோ டார்வின்சியே என்னமோன்னு நினைக்கிறேன், அது அவன் பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை. அந்த ஆள் அவன் வரைஞ்சி வச்சுட்டு அவன் செத்த பிறகு அந்த அந்த வரைபடம் ரொம்ப அழகானது, மேன்மையானது, மிகவும் அருமையானது என்று சொல்லி பெரிய பணக்காரர்கள்லாம் போய் அது பெரிய விலை கொடுத்து வாங்கினாங்களாம். அப்படி ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்ததெல்லாம் பிற்காலங்களில் விலையுயர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவன் இந்த ஒரு விலையுயர்ந்த முத்தை வாங்கிறதுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு வாங்கினான்னு சொல்லி பார்க்குறான். அப்புறம் சில பொருள்கள் உலகத்திலேயே மிகவும் மேன்மையான ஒன்று என்று சொல்லிவிடுவார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து கோஹினூர் வைரம் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த கோஹினூர் வைரம் இப்போதைக்கு இங்கிலாந்து தேசத்தில் லண்டனில் இருக்குது. அது போய் பார்த்தாக்க ஆங்கிலேயர்கள் மற்ற நாடுகளில் இருந்தெல்லாம் எடுத்து போன அந்த ஐஸ்வர்யங்களை, ஆபரணங்களை, அது எல்லாத்தையும் பெரிய டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க. அங்கே போய் பார்த்தா கோஹினூர் வைரம் அப்படின்னு எழுதியிருக்குது. கோஹினூர் வைரம் எங்கேருந்து வந்தது? நம்முடைய இந்திய தேசத்திலேருந்து போனது. அது இங்கே இருந்தப்போ இந்த ஆட்களுக்கு அதோடைய மதிப்பு தெரியுமோ இல்லையோ, ஆனால் அது அங்கே போன பிறகு இவ்வளவு வருடங்கள் கழித்து அதை பிரிட்டிஷ்காரன் கொண்டு போயிட்டான், ஆங்கிலேயர் கொண்டு போயிட்டான், பிரிட்டிஷ்காரன் கொண்டு போயிட்டான், ஆங்கிலேயர் கொண்டு போயிட்டான்னு சொல்லி இப்போ தங்களை வயிற்றுச்சலை கொட்டிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, அது அந்த காலங்களில் அவ்வளோ பெருசாக தெரியாட்டியும் கூட இப்போ அது பெரிய அளவில் உயர்ந்ததென்று, உலகத்திலேயே உயர்ந்ததென்று வந்து விடுகிறது. அதுக்கு விலை கேட்டாக்க எட்டாத ஒரு விலையை சொல்லுவாங்க. எந்த ஐஸ்வர்யவானும் இப்போதைக்கு உலகத்தில் இருக்க எந்த ஐஸ்வர்யவானும் வாங்க முடியாத அளவுக்கு பெரிய விலையைத்தான் சொல்லுவாங்க அந்த பிரிட்டிஷ் பீப்புள். இதுவாவது பரவாயில்லைங்க. ஆனால் விலை மதிக்க முடியாத ஒன்று என்று ஏதாவது இருக்கிறதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். விலை மதிக்க முடியாத இதுக்கு விலையை சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்கள். விலை சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது விலை உயர்ந்த அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கதை நடந்த சம்பவம், நான் கதையாக சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. இந்த முத்து குளிக்கக்கூடிய இடங்களில் அந்த கடற்கரை பகுதியில் வாழ்ந்த ஒரு மனுஷன், அந்த தொழிலே முத்து குளிக்கிறது தான். முத்து குளிக்கிறதுனாக்க கடலில் குறிப்பிட்ட ஆழத்தில் போய் அங்கே முத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த சிப்பிகளை எடுத்து அதை மேலே கொண்டு வந்து அதை நல்லதெல்லாம் எடுத்து கேட்டகரைஸ் பண்ணி அதெல்லாம் விற்பாங்க. அது அவங்க தொழில். அது அப்படி தொழிலாக இருக்கிறப்ப அது இப்போ இருக்கிற மாதிரிலாம் ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகில் கட்டிக்கிட்டு அங்கே போய் எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே இருக்கலாம் அப்படி இல்லை. அந்த காலங்களில் மேலே ஒரு கயிறு இருக்கும். கயிற்றை இடுப்பில் கட்டிக்கிட்டு அப்படியே உள்ளுக்கு போவான். அந்த உள்ளுக்கு போய் ஆழத்தில் போய் அந்த மூச்சு தாக்கு பிடிக்கணும். அப்போ ரொம்ப போனால் 2 அல்லது 3 நிமிஷம்தான் ஒரு மனுஷன், அதாவது ரொம்ப மூச்சு பிடிக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப போனால் 2, ரொம்ப அதை தாண்ட 3 நிமிஷம்தான். அதுக்குள்ளே மூச்சு அப்படி திணறிடும். அப்போ அவங்க ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க, இவ்வளோ ஆழத்தில் போய் இவ்வளோ நேரம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் உடனே வந்துடணும். அந்த மேலே இருக்க ஆளுங்க அங்கே கீழே ஒரு ஆட்டினான்னா மேலே இருக்க ஆளுங்க பிடிச்சி இழுத்துருவாங்க. இவன் ஒருத்தன் போய் ஒரு வீட்டில் அந்த தகப்பனுடைய தாய் தகப்பனுடைய மகன் ஒருத்தன், நல்ல வாலிப பையன், நல்ல பையன், அவன் போய் நான் முத்தெடுக்க போகிறேன்னு சொல்லி போக, அது தொழில் தான் வழக்கமாக செய்கிறது தான். ஆனால் அங்கே போய் அங்கே ஏதோ ஒரு நல்ல முத்து தேடிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் இது கிடைக்குதா அது கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு மூச்சு தாக்கு பிடிக்கிற ஒரு டைம் வந்தவொன்னே அதை நினைக்காம அந்த கைத்தை பிடிச்சி இழுக்க அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டான்.
அதனால் அவன் என்ன ஏதோ தாக்கு பிடிக்கிறான் அப்படின்னு நினச்சி மேலே இருக்கிற அந்த படகுல இருக்கிற இந்த பெற்றோர் அவனை அந்த கயிற்றை பிடிச்சி இழுக்கலை. அவன் இன்னும் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருந்திருக்கிறான். கடைசியில் மூச்சு தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அவன் கையில் ஒரு பெரிய முத்து இருக்கக்கூடிய ஒரு சிப்பி வருது. ரொம்ப நேரம் ஆச்சே, இவன் ஏன் இன்னும் கயிற்றை இழுக்கலை அப்படின்னு சொல்லி தகப்பன அந்த கயிற்றை இழுத்து பார்த்தா அந்த பையன் வர்றான். அந்த கழுத்தை இடுப்பில் கட்டியிருக்கு கயிறு. அவன் பையன் வர்றான். அவன் கையில் ஒரு பெரிய முத்து சிப்பி அங்கே இருக்குது. பையன் வர்றான்னாக்கா ஆனால் உயிர் இல்லை. மறுபடியும் மூச்சு வர வைக்கிறதுக்கு என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியலை. பையன் போயிட்டான். ஆனால் அவன் கையில் இருந்த அந்த முத்துச்சிப்பி அதை எடுத்து போய் பார்த்தா உலகத்திலே மிகவும் விலையுயர்ந்த முத்தாக அது இருந்தது. அதை இந்த மனுஷன் தன்னுடைய குமாரனுடைய ஞாபகமாக, மெமோரியல் ஞாபகமாக அவன் தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தான். இப்படி சில காலம் சென்றது. பிறகு ஒரு மனுஷன், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷன், வெளிநாட்டுக்கார மனுஷன் ஒருத்தன் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறப்ப இந்த மனுஷன்ட்ட ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு அங்கே பக்கத்தில் சாப்பிட்டுட்டு, அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு, அப்போ இவன் 100 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தாக்கா அவன் 150 ரூபா கொடுப்பானா இருக்கும். சரி, இந்த ஆள் நமக்கு சாப்பாட்டு காசு கொடுக்குறான், நமக்கும் பொழப்பு ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த ஆளை என்கேஜ் பண்ணிட்டு அந்த ஆளுக்கு வழக்கமாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறான். சில காலங்கள் இப்படி ஓடி இருக்குது. பிறகு ஒரு நாள் அந்த அந்த மனுஷன், நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் என்று சொல்லி அந்த பிரிவு உபசாரம், நான் போகிறேன், நீங்கள் நல்லா இருங்க, எனக்கு இவ்வளோ நாள் நல்லா சாப்பாடு கொடுத்தீங்க, சந்தோஷம், நானும் உங்களுக்கு ஏதோ ஒரு காசை கொடுத்தேன், ஆனால் எனக்கு நீங்கள் அன்பாக அந்த சாப்பாடு கொடுத்தீங்க, உங்களோட அன்பு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் உங்களை நினச்சிக்கிறேன், நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் புறப்படும்போது இந்த பையனை இழந்து போயிட்ட, முத்து குளிக்கிறப்ப அந்த இறந்து போயிட்டானா அந்த பையனுடைய தகப்பன் சொன்னானா, ஐயா நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பிரியமான ஆள், அதனால் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தர்றேன், அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் இறந்து போனப்போ என் கையில் வந்துச்சு அந்த முத்து, அதை எடுத்து கொடுத்து, நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, வேறு யாருக்கும் நாங்கள் இதை கொடுக்கவே மாட்டோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, அதனால் நான் இதை கொடுக்குறேன் ஐயா, நீங்கள் வச்சுக்கங்க, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷராக இருக்கீங்க, நீங்கள் இதை வச்சுக்கங்கன்னு சொல்லி தன்னுடைய குமாரனுடைய மரணம் சம்பந்தப்பட்ட அந்த முத்தை அந்த மனுஷன் நல்ல மனுஷங்கிறதுக்காக இந்த ஆள் கொடுத்தானா. இந்த ஆள் அங்கே கொஞ்சம் காலம் இருந்துட்டு சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையும் சுவிசேஷத்தை அறிவித்துட்டு ரட்சிப்புகளை பற்றி சொல்லிவிட்டு அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் கூப்பிட்டு அங்கே ஒரு இடத்துல ஜெபம் பண்ண வச்சுட்டு, அப்படி ஒரு கூட்டம் வந்த பிறகு நம்ம என்ன சொந்த ஊருக்கு போகிறேன்னு கிளம்புறான். அப்படி நிறைய பேர் அந்த ஊரில் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு ஜப கூட்டமெல்லாம் அங்கே நடந்தது. ஆனால் இந்த ஆள் ரட்சிக்கப்படலை. யார்? இந்த பெரிய முத்து, நல்ல விலையுயர்ந்த முத்து வச்சுருந்தானே, அந்த பையனை இழந்துட்டானே, இவன் வந்து இந்த ஆள், இந்த குடும்பம் ரட்சிக்கப்படலை. இது எப்படி? அவன் வந்து இந்த வீட்டில் காசை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கே தங்கியிருந்து சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கான். ஊரில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்கெல்லாம் அந்த ஒரு ஜப கூட்டத்துக்கு போகிறாங்க. இந்த ஆள் கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படலை. இவனுக்கு கிடச்ச அந்த ஆள் டெய்லி கொடுக்குற காசு, சாப்பாட்டுக்காக கொடுக்குற காசு, அதை வச்சுக்கிட்டு இவனு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் ரொம்ப அன்பான, நல்ல பிரியமான, அதாவது அந்த சுவிசேஷத்தை அறிவித்த மனுஷன் ரொம்ப நற்குணசாலியா, இவங்களை ரொம்ப மரியாதையாக அன்பாக நடத்தி இருந்திருக்கிறான். சொல்லி பார்த்துருக்கான், ரட்சிப்பு பற்றி சொல்லியிருக்கிறான். ஒருத்தர் இவங்க ரட்சிக்கப்படலை, ஆனால் அவனுடைய அன்பு தனியலை, அன்பாக நடந்து ரொம்ப பிரியமாக இருந்து நடந்திருக்கான். அப்போ இந்த ஆள் இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு, நம்மக்கிட்ட இருக்க நம்ம பையன் கொண்டு வந்த அந்த முத்து
நம்மக்கிட்ட இருக்கிறத விட இந்த ஆள்கிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த முத்தை எடுத்து அந்த ஆள் கையில் கொடுத்து, ஐயா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிகவும் பிரியமாக விலை உயர்ந்ததாக நினைக்கிற இந்த முத்தை நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான் அந்த ஆள். அந்த ஆளுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அந்த கொஞ்ச நாள் அந்த வீட்டில் குடியிருந்துருக்கிறான், சாப்பிட்ருக்கிறான், காசு கொடுத்துருக்குறான், தன்னுடைய வேலையில் பார்த்துருக்குறான். பெரிய ஷாக்கு. அந்த ஆளுடைய மகனுடைய மெமோரியல் நினைவு சின்னமாய் வைத்திருக்கிற அந்த முத்தை நம்மக்கிட்ட கொடுக்குறானேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ஆள் சொன்னாராம், ஐயா, இது உங்களுடைய மகனுடைய நினைவு சின்னமாய் நீங்கள் வைத்திருக்கிற ஒரு பெரிய முத்து இல்லையா, இதை ஐயா என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் உலகத்தில் நிறைய பேரை பார்த்தோம், ஆனால் உங்களை மாதிரி ஒரு நல்ல நற்குணசாலியை நாங்கள் பார்த்ததில்ல. நாங்களும் கொஞ்சம் நாளில் போயிடுவோம், வயசாயிருச்சு. ஆனாக்கா எங்ககிட்ட இந்த முத்து இருந்தால் கூட கடைசிக்கு வேறு எங்கே போகுமே தெரியாது. இதை நான் உங்களுக்கு தர்றேன், வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட இருந்த எவ்வளவு தூரம் அந்த மகன்கிட்ட அன்பு கூர்ந்திருப்பான், அந்த அன்பின் நினைவு சின்னமாக இருக்கிற அந்த முத்தை போய் இந்த ஆள்கிட்ட கொடுக்குற போது அந்த ஆள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஆனால் ஒரு காரியம் சொன்னாராம். என்னவா? ஐயா, இந்த முத்தோடைய விலை இவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமே, அதுக்கு விலையே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முத்து உங்களுக்கு மட்டும்தான் அது விசேஷம். உலகத்தாருக்கு ஒரு விலையை சொல்லிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு விலை உயர்ந்த, விலையேற பெற்ற அப்படி ஒரு முத்து, நீங்கள் இதை எப்படி என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப, ஐயா, எங்களுக்கு உங்கள் மேலே தான் ரொம்ப பிரியமாக இருக்குது, அதனால் இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னானா. அப்போ அவர் சொன்னாராம், ஐயா, நான் இவ்வளவு நாளாக அந்த சுவிசேஷத்தெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு அது விளங்கலை. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி என் மேலே அன்பு கூர்ந்து ஏன்னா அப்படி இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு சாப்பாடு போட்டிங்க, நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்டேன். இந்த வகையில் பார்த்தா ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை பிடிச்சிருக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த பெரிய முத்தை நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்களே, உங்களுடைய அன்பு தானே அதை செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டுட்டு, இப்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ரட்சிக்கிறதுக்காக அவரை இழந்துட்டாராம். அந்த குமாரன் செத்தாதான் இந்த ஆட்கள் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி நம்ம மேலே அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனையே சிலுவையில் நமக்காக சாக கொடுத்தாராம் அப்படின்னு இதை சொன்ன உடனே அந்த ஆளுக்கு அப்போ தான் கிளிக் ஆகுது. ஏன்னா இந்த ஆள் சுவிசேஷம் அறிவிக்கிற ஆள், பல காலங்கள் இங்கே இருந்திருக்கிறாரு, அதெல்லாம் பேசிக்கிறதெல்லாம் கேட்டிருப்பான். ஆனால் இருதயத்தில் ஒரு வெளிச்சமும் வரல. ஆனால் இப்போ இப்படி சொல்கிறப்ப அந்த தேவனுடைய அன்பு அது என்ன போட்டிருக்கு? விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டார். என்னது? விலையேற பெற்ற இரத்தம், தமது அன்பின் குமாரனாகிய இயேசுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கே. ஐயா, நீங்கள் என்கிட்ட அன்பு கூர்ந்து, நான் ஒரு சாதாரண ஆள், என்கிட்ட அன்பு கூர்ந்து நீங்கள் இவ்வளவு பெரிய முத்தை, இவ்வளோ விலை உயர்ந்த உங்கள் மகனுடைய நினைவு சின்னமாக இருக்கிற அந்த முத்தை அதை நீங்கள் இழக்க ஆயத்தமாயிட்டீங்க. அதை கொடுத்துடலான்னு சொல்லி அதை இழக்க ஆயத்தம், உங்கள் மகனுடைய நினைவு சின்னமையா, அதை நீங்கள் இழக்க ஆயத்தமாயிட்டீங்க. அவ்வளவு என்கிட்ட அன்பு கூர்ந்தீங்க, என்கிட்ட கொடுக்குறேன்ட்டீங்க, கொடுக்கவும் செஞ்சிட்டீங்க. ஆனால் இப்படி இதுபோல் பெரிய அன்புள்ள தேவன் தான் நம்மளை இந்த பாவத்திலிருந்து ரட்சித்து நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணுமானா தன்னுடைய குமாரனையே பலி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. நம்மளை காப்பாற்றணும்னா அவர் உயிரை கொடுக்கணும். உங்கள் பையன் எப்படி அந்த ஆழத்தில் போய் இந்த பெரிய முத்து வேணும்னாக்கா அவ்வளோ நேரம் இருந்து செத்தா கூட பரவாயில்ல, பிடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு கையில் பிடிச்சிக்கிட்டே வந்தான்னு சொல்கிறீங்களே, அதுபோல் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்ப
நம்முடைய ரட்சிப்புக்காக அதுக்காக உயிரே கொடுத்து, சிலுவையில் உயிரே கொடுத்து கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சு மனிதருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுட்டேன், முடித்தேன், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு தாக்கு பிடிச்சு தான் உயிரை கொடுத்தாரு. எதுக்கு? நீங்களும் நாமளும் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அந்த விலையேறப்பட்ட தேவனுடைய குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அது மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருகிறது, நமக்கு பரலோகம் வருகிறது. ஏயா, உங்ககிட்ட இருக்க அந்த அன்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் தேவன் உங்களுக்கு பாராட்டுற அந்த அன்பை நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னப்போ தான் அந்த மனுஷனுக்கு கிளிக் ஆகியிருக்குது. ஓஹோ, இந்த அன்பு விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சே. என்னமோ அறிவிக்கிறாங்க, அவன் ரட்சிக்கப்படுறான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தான். அவன் ஜப கூட்டம் போகிறேன், கேட்டால் பரலோகம் போகிறோம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியுது. ஆனால் அன்பு, தேவன் எவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதான் சிலுவை காட்சியை பார்க்கும்போது, நான் இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் தொனிக்கிறது அல்லவா? அப்படியானா அவ்வளவாய் அன்பு கூர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 16வது வசனம். நான் அதை வாசிக்கிறேன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், அதை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் கெட்டு நரகம் போகாமல் அவன் நித்திய காலமும் பரலோகத்தில் இருக்கும்படியாக தம்முடைய குமாரனாய் இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய குமாரனை நமக்காக சாக கொடுக்குற அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்தார். என்னவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறவன் எத்தனை பேர்களோ எவனோ அவன் கெட்டு நரகம் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அதை பரலோகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை தந்தருளினா சிலுவையிலே தந்தருளி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பண்ணி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கீங்களா? அந்த விலையுயர்ந்த முத்தை ஒருத்தன்ட்ட கொடுக்குறேன்னு சொன்ன அன்பு, ஆனால் அவனுக்கு தேவ அன்பு எவ்வளோ பெரிதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஆள் சொல்கிறான், ஐயா நீங்கள் அன்புன்றீங்க, அவர் தேவன் தம்முடைய அன்பை மூலமாக தன்னுடைய குமாரனே தந்து நம்ம ரட்சித்துக்கப்பட்ட பரலோகம் வரணும்னு தானே அதை செஞ்சார்னு சொன்னோன்னா அப்போ தான் கிளிக் ஆச்சா. ஐயா நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவு அன்பாவா பிதா எனக்கு கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி அப்படின்னு சொல்லி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு அன்றைக்கி அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வார்த்தைகள் தான் அவங்க இருதயத்தில் விளங்க பண்ணுது. மற்ற எல்லாத்துக்கும் விவரம் தெரியாமல் அப்படியே இருக்கிற ஆளுங்க ஏதோ ஒரு வசனம் ஒரு வார்த்தை போனோம்னே அவங்களுக்குள்ளே கிளிக் ஆகிடுது. அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி தேவன் எவ்வளோ அன்புள்ளவர் என்று அறிந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்பயும் பாருங்கள், இந்த மனுஷன் மற்ற எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனுக்கு நினைவு சின்னமாக இருக்கிற அந்த முத்தை கொடுக்குறேன் நான், தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்த இந்த மனுஷன், அதுபோல் தேவன் தம்முடைய எல்லாவற்றையும் கொடுத்த, அதாவது இயேசுவையே கொடுத்த அந்த இயேசுவை நீங்களும் நான் ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? இன்னும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ரட்சிக்கப்படுவீர்கள். தேவன் தம்முடைய விலையுயர்ந்த விலையேறப்பெற்ற குமாரனுடைய இரத்தத்தினாலே, அதுக்கு மதிப்பு சொல்ல முடியாது, அதனாலே உங்களை மீட்டிருக்கிறார். ஆதலால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளையாவீர்கள், பரலோகம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஓகே, காட் பிளஸ் யூ.